வணக்கம். இன்றைக்கி தேங்காய் பால், ப்ளூபெர்ரி, சப்ஜா சீட்ஸ் இதெல்லாம் வச்சு சிம்பிளான ஒரு புடிங், டெசர்ட் புடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஜா சீட்ஸ் உடல் குளிர்ச்சிக்கு நல்லது. உடல் சூட்டை குறைக்கும், அசிடிட்டிக்கும் நல்லது இது. அதே போல் நம்ம வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு இது உதவுது. தேங்காய் பால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வயிற்று புண்ணெல்லாம் கூட ஆற்றும்னு சொல்லுவாங்க. இதுலேயும் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ப்ளூபெர்ரிஸ் நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் கிடைக்கல அப்படின்னாலும் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஏன்னா இது நம்ம உடலில் உள்ள மாசுக்களை வெளியேற்ற உதவுது. இந்த சப்ஜா சீட்ஸை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது ஒரு 30 நிமிஷம் ஊறினா போதும். ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு கப்பு திருவின தேங்காய் நல்லா புளிஞ்சு தேங்காய் பாலை, கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்திருக்கேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹனியும் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெறும் தேங்காய் பாலாக நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பிட மாட்டாங்க சில பேர். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொலன்னு வரும். அதே மாதிரி நம்ம தேங்காய் பாலையும் ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில், ஒரு கிளாஸில் நமக்கு தேவையான சப்ஜா சீட்ஸ் இது ஒரு 2 பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டு இதுக்கு மேலே ப்ளூபெர்ரிஸ் கிடைக்காதவங்க இதோட மாதுளம்பழம், கட் பண்ண திராட்சை இது வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் க்ரன்ச்சினஸ்க்காக நான் கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இது என்னென்னா ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளான ஒரு டெசர்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு டெசர்ட் இது. பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.